ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின ஒரு பயங்கரமான வீடியோ, ஒரு சூப்பரான ஒரு குறும்படத்தை வந்துட்டு நம்ம விசித்ராகவே பிரத்யேகமாக ரெடி பண்ணி அர்ச்சனாவோட ரசிகர்லாம் வந்து ஷேர் பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ புரியுதா எங்களோட அர்ச்சனாவோட மகிமை அப்படின்ட்டு. என்ன நடக்குது அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா, போன வாரம் வந்துட்டு ஒரு விஷயம் நடந்துச்சு. கமலஹாசன் எபிசோடில் எல்லாருமே சேர்ந்து இந்த வீட்டில் பொறுப்பே இல்லாதவங்க அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு வன்மமாக தாக்கியிருப்பாங்க. பட் நம்மளுக்கு தெரியும் அர்ச்சனா கிட்ட வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்குது, அதை நம்ம ஒத்துக்கிறோம். விசித்ராவோட ஒரு சில உருட்டுகள் ஒத்துக்காத மாதிரி நம்ம பண்ணுறது கிடையாது. ஆமாம் இருக்குது. ஆனால் மாயாவும் அதே மாதிரி வேலை செய்யாமல் இருந்தாங்க. ஏன் மாயாவை பற்றி பேசவே இல்லை அப்படின்ற விஷயங்கள்லாம் போச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, அர்ச்சனா நம்பி யார் விசித்ரா மம்மியை நம்பி அங்கே வந்து சொல்கிறாங்க, மேம் இப்படி சொல்கிறாங்களே மேம், நான் வந்து தனியாலாம் ஒரு சில நேரங்கள்லாம் பண்ணியிருக்கேன் கிச்சனில், அதெல்லாம் யாரும் கணக்கு தெரில பார்த்தீங்களா அப்படின்னா, அந்த அம்மா என்ன தனியாக நீ பண்ண, ஏது அன்றைக்கி வந்துட்டு உப்புமா சமைச்சியா அதை சொல்கிறியா, இல்லை அந்த கிழங்கு சமைச்சி அதை சொல்கிறியா அப்படின்னு கலாச்சிருப்பாங்க. இவங்க என்ன மேம் இப்படி சொல்கிறீங்க, நான் எவ்வளோ வேலைகள் பண்ணேன், சரி விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க விட்டாங்க. எதுக்கு இந்த அம்மா கிட்டே பேசி வாயை கொடுத்தா அப்போ நம்ம மேலே தான் வந்துட்டு மிளகா அரைப்பாங்க. அதனால் அந்த அம்மா சொல்கிற மாதிரியே நம்மளும் வந்து தலையாட்டிடுவோம். ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு, அதாவது பைத்தியத்துக்கிட்ட வந்துட்டு போய் பேசணுன்னா அது பைத்தியம்னு தெரிஞ்சு நம்ம வந்து ஓகே அப்படின்னு இது பண்ணிக்கலாம். பட் பைத்தியமாக நடிக்கிறவங்க கிட்ட போய் நம்ம பேசினா நம்மளை பைத்தியக்கார ஆக்கிற வரைக்கும் அந்த பைத்தியமாக இருக்கவங்க பேசிகிட்டே இருப்பாங்க பைத்தியக்காரத்தனமாக. ஸோ அதனால் வந்து வேணான்னு சொல்லிட்டு விட்டாங்க. இப்போ என்ன காமெடினா, அங்கே அர்ச்சனா வந்து இதெல்லாம் ஒரு வேலையா, இதை போய் நீ வந்துட்டு பெருசாக பேசிகிட்டு இருக்கிய அப்படின்னு கலாச்சிட்டு, இந்த வாரம் நம்ம மம்மி வந்துட்டு ஸ்மால் பாஸ் வீட்டில் இந்த ரவீனா பொண்ணு ஒரு பாத்திரம் துளக்க சொன்னதுக்கு, ஒரு டீ போட சொன்னதுக்கு, அம்மா பரதநாட்டியம் குச்சிப்புடி எல்லா டான்ஸ் ஆடுறாங்க, அதுவும் வந்துட்டு பர்சனல் அட்டாக்கிங் பண்ணுறாங்க. இதெல்லாம் இருந்தா என்ன, செத்தா என்ன, வாழ்ந்தா என்ன, அம்மா ரச்சிதா இந்த பக்கம் எட்டி பாத்திராதம்மா. ஏம்மா உங்களை என்ன பண்ண சொன்னாங்க? வீட்டில் இருக்கிற பாத்திரம், அதாவது நீங்கள் சாப்பிட்ட பாத்திரம், அதுவும் இல்லாமல் வாரம் எல்லாருமே ஒரு வேலை செய்யணுன்றத ரூல்ஸு, அந்த ரூல்ஸு அதுவும் இல்லாமல் சம்பளம் வாங்குறீங்க, அந்த சம்பளத்துக்கு வேலை, இதைத்தானே செய்ய சொன்னாங்க. வேற ஒன்றும் உங்களை அதிகப்படியாக அது நோண்டலையே அப்படின்னா, அது எப்படி நான் அங்கே பிஸியாக வந்துட்டு மாயா கூட ஒரு ராஜதந்திரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு சின்ன பொண்ணு, மேம் இங்கே வாங்க பாத்திரத்தை கழுவுங்க அப்படி சொன்னால் எவ்வளவு காண்டாக இருக்கும் அப்படின்றாங்க. உங்களை கக்கூஸ் கழுவுங்க நான் சொன்னாங்க, பாத்திரம் கழுவுங்கன்னு தானங்க சொன்னாங்க. ஏம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்காங்க. ஈஸியாக வாயில் வடை சுட்டுடலாம், இதெல்லாம் ஒரு வேலையா, இதுக்கு போய் வந்துட்டு இப்படி வந்து எல்லாரையும் வந்து ஹெல்ப் கூப்பிட்டுருக்கே அப்படின்னு. ஸோ அவங்க அந்த இடத்துல அவங்க பண்ணும்போது தெரியும் அந்த போஷி. ஏன்னா நிறைய பேர் இப்பவும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் அசால்ட்டாக கிழிச்சிருவேன். இப்போ நிக்சன் சொன்னார் பாருங்க, உயிரை கொடுத்து நான் டிடிஎஃப் அந்த டாஸ்கில் வந்து விளையாடுவேன்னு சொல்லியிருந்தார். கடைசியில் ஆஃப்டராக ஒரு முடிய கூட கொடுக்கல, அந்த அளவுக்கு வந்து மொக்கையாக விளாண்டுட்டு இருக்காப்புல. அந்த மாதிரி நிறைய பேர் வடை சுடுற மாதிரி இப்போ விசித்ராவும் வடை சுட்டு பாவம் மாட்டிக்கிட்டு, இப்போ அர்ச்சனா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அர்ச்சனாவை அவ்வளோ கலாய்ச்சிங்களே, உங்கள் போய்ஸ் இந்த ஸ்மால் பாஸ் வீட்டில் அதுவும் ரவீனா கலாய்க்கிற அளவுக்கு அந்த விஷ பாட்டில் கலாய்க்கிற அளவுக்கு வச்சுட்டிங்களாம்மா அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். இந்த விசித்ராவோட விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக விசித்ராவோட ரசிகர்களுக்கே வந்து செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன்னா விசித்ரா வந்து இது வரைக்கும் கேம் விளாண்டாங்கன்னு அவங்களும் நினச்சி கடைசியில் இப்போ வந்து தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்களே ஒரு இடத்துல ஒத்துக்கிட்டாங்க, நான் இது வரைக்கும் கேமே விளாட்ல, எனக்கு இந்த கேமே புரியல, ஆனாலும் மக்கள் நீங்கள் தான் எங்களுக்கு எனக்கு ஓட்டு போட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு கோடான நன்றியாம். ஆட கடவுளே, இப்படி கேமே விளையாடாமல் அவங்களே சொல்கிறாங்க, ஏன்னா வந்து கேமே விளையாடல, நீங்கள் போட்ட ஓட்டால் தான் நான் வந்திருக்கேன்னு. இப்படி கேமே விளையாடாதவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க, உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த விசித்ரா அர்ச்சனா கிட்ட அவ்வளோ வண்டியாக பேசிட்டு கடைசியில் இப்படி மொக்க வாங்குறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.